வெற்றிவேல் முருகனுக்கு. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாம் விதே சர்வ வித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோக குண்டலினி உபனிஷத்தினுடைய 37வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடிய பிராணாயாமத்தை பலவிதமாக செய்ய சொல்லுது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டால், உடலில் எந்த நோயும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான நிலையில் இவன் தபஸ் செய்ய முடியும். ரெண்டாவது, இந்த குண்டலினின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் ஆற்றலை பரம்பொருளோட சேர்க்கறதுக்கான வழிமுறைகளை பிராணாயாமம் மூலியமாக செய்ய முடியுங்கிறத உறுதிப்படுத்தி, இந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றலை தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய உயிராற்றலை பரம்பொருளை நோக்கி தூண்டி விடுவதும் வழிநடத்துறதும், அந்த வழிமுறைகளை எல்லாம் பிராணனை வச்சே செய்யலாம் அப்படின்னு ஒரு யோகம். அது இத்தனை யோகம் சொன்னாலும் பகவத்கீதையில் மகாவிஷ்ணு, நான் சொன்னாலையா 4வது சாப்டர் 25வது மந்திரத்தில் இருந்து 39 நினைக்கிறேன், 39 வரைக்கும் கம்ப்ளீட்டாக சகல யஜ்யங்களையும் சொல்லிக்கிட்டே வருது. இது வரைக்கும் ஒரு 10 யாகத்தை 10 யஜ்யத்தை சொல்லுது. அதாவது ஒரு மனிதன் பரம்பொருளை சேர்வதற்கு முக்கியமான 3 நிகழ்ச்சி அவன் தொடர்ந்து செய்யணும். ஒன்று யஜ்யன்னா ஒரே ஒரு காமியம்தான் இருக்கணும். நிஷ்காமியமாக பாய்க்கெல்லாம் நிஷ்காமியம். என்ன ஒரு காமியம்னா பரம்பொருளை அடையணும். அதுக்கு வழிமுறைகள் தானேன்னா தங்கிட்டே இருக்கிற பரோபகார்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்படி எடுத்துங்க, அதுதான் சரியான அர்த்தம். பணம் இருந்தால் தான் அப்படி இல்லை. உடலாலையும் செய்யலாம், மனதாலையும் செய்யலாம். பரோபகார்த்தமாக நீ எதை சிந்தித்தாலும் அது தானத்தில் தான் வரும். அதனால் தானேன்னு. 3வது தபஷா. இது உபனிஷத் சொல்கிற வார்த்தை. இது பிருகதாரண்யக உபனிஷத்துன்னு நினைக்கிறேன் இந்த மந்திரம். அப்போ 3வது தபஷானா என்னது? ஒன்றை வறுத்துக்கிட்டாலும் நீ தொடர்ந்து அதை பயணிக்கணும். எதாக இருந்தாலும் 10 நாள் தான் ஏன் நான் அப்படிங்கிற ஒரு ஆர்வக்கோளாறில் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு அதை பூர்த்தி பண்ணாமல் போகக்கூடாது. அப்படி எத்தனையோ விஷயங்களை தொற்றுக்கலாம். இது விட முடியாத ஒரு விஷயம். எதை முதல்ல நம்ம செய்ய வேண்டியதோ அதை கடைசி வரைக்கும் செய்யாமல் செத்து போகக்கூடிய பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா இந்த அறிவுக்கண் உங்களுக்கு உங்கள் புண்ணியம் திறந்து விட்டுருக்கு. அதனால் இந்த வேதாந்த சிந்தனைகள்லாம் வரீங்க. இந்த வேதாந்திகளுடைய நிலை என்னன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் மகாவிஷ்ணு அத்தனை யஜ்யங்களையெல்லாம் சொல்லி, தப யஜ்யம், தான யஜ்யம்,
பரோபகார்த்தம், யோகம், தியானம், புலன்களை கட்டுப்படுத்துறது, இது மாதிரி பல விஷயங்களை சொன்னால் கூட எல்லாத்துக்கும் மேலே ஆத்ம யஜ்யம், அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 96 தத்துவங்களும் நான் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் ஆத்மாவில் போட்டு எரிச்சிட்டு இந்த ஆத்மாவை பரமாத்மாவிட்ட ஆகுதி பண்ணுறது, அதான் பிரம்ம யஜ்யம்னு சொல்கிறது. அதுக்கு தான் நீ 1000 அன்னதானம் பண்ணினாலும், இல்லை 1000 கிரிவலம் பண்ணினாலும், 1000 யாகம் பண்ணினாலும், 1000 பூஜை பண்ணினாலும் ஒரு நாள் ஆத்ம விசாரத்துக்கு சமமானது. ஏன் அதுக்கு அவ்வளோ மேலிடம் அவர் கொடுக்குறார் மகாவிஷ்ணு? உபநிஷத்தில் இருக்குது, அதை அவங்க மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இந்த பரம்பொருள் கொடுக்குறாங்கன்னா, அதனுடைய விளைவு, இந்த ஞான யோகத்தினுடைய விளைவு அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு, அகண்ட அனுபூதி உணர்வு. இந்த உலகம் எல்லாம் எனக்குள்ளே இருக்குங்கிற ஒரு ஃபீல் ஆகும். அப்போ தான் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வரும். எப்போ எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வரும்? நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் சாப்பிடுவேன், தூங்குவேன், டாய்லெட்டு போவேன், குட்டி போடுவேன், அப்புறம் பயந்து சாவேன், அப்புறம் செத்து போவேன்னு வாழாமல் நான் நல்லா இருக்கிறேன், இது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழிமுறைகள் இருக்குது, அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாரையும் தூக்க விடணுங்கிற எண்ணம் எப்போ வரும்னா அப்போ தான் வரும். எப்போ அந்த அகண்ட அனுபூதி, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான், அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற லோகக்ஷேமங்கிற ஒரு சிந்தனை ஒரு சாமானிய மனிதனுக்கு வரும். அவனுக்கு அங்கே உடம்பு முக்கியம் இல்லை, பணம் காசு, ஏழை பணக்காரன், ஆண் பெண் எதுவும் முக்கியம் இல்லை. அவனுடைய சித்தானது எந்த இடத்துல இருந்து அவன் லைஃப் ஸ்டைல் அமையுதோ அங்கேருந்தே அவன் என்ன பண்ணுவான்? பரோபகார்த்தத்தை செஞ்சுக்கிட்டே வருவான். பரோபகார்த்தத்தில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ நல்லா புரிஞ்சுங்க, அதுதான் எளிய வழி பரம்பூரில். அந்த பரோபகார்த்தம் அது உழவாரப்பணியாக இருக்கட்டும், திருப்பணியாக இருக்கட்டும், கூட்டுறதா இருக்கட்டும், பெருக்கிறதா இருக்கட்டும், தீவட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், ஆயக்கால் எடுக்கிறதா இருக்கட்டும், சாமிக்கு தோல் கொடுக்கறதா இருக்கட்டும், குரு சேவாவாக இருக்கட்டும், இப்போ எளிமையாக மேலேறதுக்கு வழி அதில் பயன்படுத்தினா எல்லாரையும் நீ வசீகரிச்சிருவேன். அது கனமான வேலை, அது கணம்னு பேர். கணம் இருந்தால் தான் வசீகரம் வரும். 10 பேர் இருக்கும்போது 100 பேர் இருக்கும்போது ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்காக ஏந்து நிற்க தோணுதுன்னா அவங்க கனமாக இருக்காங்கன்னு அர்த்தம், அவங்களுடைய ஆத்மா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த யஜ்யத்தை ஏன் இந்த வேதாந்திகளுடைய நிலையை மிக உன்னதமான நிலையில் ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், விளைவு அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு இருக்கிற இடம். தியானம் கூட பலவிதமாக பண்ணுறாங்க. புலன்களை உள்நோக்கி வெளியில் போக விடாமல் உள்நோக்கி திருப்புறத்துக்கு சமயம்னு பேர். அது கூட ஒரு யஜ்யம்தான். அதுக்கு ஒரு தியானம் பண்ணுறான். யோகிகள் யாரோ ஒரு குரு சொல்லியிருப்பாங்க, நீ புருவமத்திய தியானம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீண்ட காலத்தில் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் பரம்பொருளோட உனக்கு கனெக்ஷன் ஏற்பட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அவனுக்கும் அந்த அனுபூதி ஏற்படும். ஆனால் அது அகண்ட அனுபூதியாக இருக்காது, பிரம்ம அனுபூதி ஏற்படும். அது தனி மனிதனாக இருப்பான், அவன் தான் நல்லா இருக்கிறேன்னா மற்றவங்களையெல்லாம் பார்ப்பான், துவைத்தம் இருக்கும். இங்கே ஞானம் அப்படி அல்ல, ஞான சொரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துல இருக்கிறது தான் இதாக இருக்குங்கிறது அவனுக்கு நல்ல உணர்வு. யாரும் சொல்லித்தர வேணாம், தானாக பிறக்கிறது. அதனால் பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுனால அது மட்டும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்சாரிக்கு 1008 வேலைகள் மத்தியில், 1008 ஆசைகளுக்கு மத்தியில் வெறும் சிரவணத்தினால அவன் மேலே ஏற முடியும்னா இதை விட எளிமையான ஒரு யோகம் யாராலும் கொடுக்க முடியாது. இது நல்லா நான் உணர்ந்து அறிஞ்சு புரிஞ்சு தான் சொல்கிறேன். ஏற்கனவே ரமணர் சொல்லிட்டு போயிட்டார், ஐயோ அதிசுலபம், இந்த ஞான யோகம் அதிசுலபம்னா சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் ட்ராக்கு ஒரு இண்டிவிஜுவலாக இருக்குது. ஆனால் இங்கே உபனிஷத்து படி தான் வாழ்ந்திருக்காரு, உபனிஷத்து படி தான் போயிருக்காரு. ஆனால் இண்டிவிஜுவலாக விசாரத்தை எப்படி பண்ணும், அவர் ட்ராக்கில் போகிறது எல்லாருக்கும்
முடியாத ஒன்று. சரியான குரு வழி நடத்தினாதான் முடியும். அப்போ இந்த வேதாந்தி அவனுடைய நிலை இருக்கிற யோகத்துக்கெல்லாம் யாகத்துக்கெல்லாம் மேலானதாக இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய விளைவு அகம் பிரம்மாஸ்மிங்கிற அகண்ட அனுபூதி. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய சித்து உயிராற்றலானது சத்தோட தொடர்பு கொண்டால் 1 கோடி சூரியனுடைய பிரபாவம், வெப்பமும் வெளிச்சமும் ஆற்றலும் வெளிப்படும் சொல்லுது. அதில் ஒன்றுமே நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த யோகம் இருக்கிற யஜ்யத்திலேயே மேலான யஜ்யம்னு சொன்னதுக்கு காரணம் பிரம்மமே. பிரம்மத்துக்கு மேலே ஏதாவது இருக்கா? அப்போ விளைவு பிரம்மமே கொடுத்தாச்சுன்னா பாக்கியெல்லாம் அதுக்குள்ளே தானே. அதனால அது மேலானதுங்கிறது நம்ம அறிவு கேட்டது ஒரு பாயிண்ட்டு. எளிமையானது, வெறும் சிரவணம். இப்போ சொல்கிறான் இல்லையா, நீ இந்த பரம்பொருளை அடையிறதுக்கு மிக முக்கியமான 3 நிலைகளில் அவரை தொடலாம். ஒன்று இந்த சரஸ்வதிங்கிற அந்த நாடியை பிடிக்கிறது, 2வது வைஷ்ணவி, 3வது பிராமிங்கிற நிலை சொன்னோம். அதுக்கு நான் இன்றைக்கி லொக்கேஷன் சொல்கிறேன், எளிமையாக புரியட்டோங்கிறதுக்காக இந்த லொக்கேஷன் சொல்கிறேன். 3 நிலை தான். இப்போ சரஸ்வதிங்கிற அந்த சக்தியை பிடிக்கிறதுக்கு நீ புருவமத்திய தியானம் பண்ணு. என்ன விளைவு தெரியுமா? சர்வஜ்ய நிலை. 3 நிலை தான், அங்கேயும் உனக்கு உயர்வு ஏற்படுது. சர்வஜ்ய நிலைனா பிரம்ம யார், ஜெகத் யார், நீ யார் அப்படிங்கிற பூரணமான அறிவு வந்துடுச்சுன்னா நீ எங்கே சிந்திக்க போகிற? வேறு எதை சிந்திக்கிறதுக்கு இருக்குது? முதல்ல நீங்கள் அடைய வேண்டிய 3 நிலை தான். எல்லாத்தையும் சுருக்கிறேன். இது நாள் வரைக்கும் எத்தனையோ விசாரமாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் நேரம் இல்லை, மனனத்துக்கு நீங்கள் வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் மனனம் கிளாஸு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் நான் ஒரு வடிவமைச்சிட்டு வரேன், எளிமையாக புரியட்டுங்கிறதுக்காக. அது இருக்கட்டும். இப்போ சரஸ்வதி நாடியை பிடிக்கிறதுக்கு என்னையா பண்ணணும்? எனக்கு வழி சொல்லி. ஆனால் சிரவணம் பண்ணேன். அதனுடைய விளைவு என்னையா? சர்வஜ்ய நிலை. எங்கேயா தியானம் பண்ணும்? புருவமத்தியில் தியானம் பண்ணும். இது உள்வாங்கினா உத்தமம். இல்லைன்னா புதுசாக வந்திருக்கவங்களுக்கு புரியலைன்னா எழுதிக்குங்க. சரஸ்வதி நாடி நாபியிலிருந்து உயிராற்றலை புருவமத்திக்கு அழைச்சிட்டு போகிறது. அந்த புருவமத்திக்கும் சகசிராத்துக்கு நடுவில் ஒரு பகுதி இருக்குது. பெண்கள் 2வது பொட்டு வைக்கக்கூடிய இடம். சக்தி பீடம்னே பேர் அதுக்கு. மேலே சிவபீடம், சகசிராரம் சிவபீடம். இந்த பெண்ணு வகுடு எடுக்கிறாங்களே, வகுடுன்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்தில் வாக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே வைக்கிற பொட்டு சக்தி பீடத்துக்கு வைக்கிறது 2வது பொட்டு. அது என்ன கொடுக்கும்னா, அங்கே நீ தியானம் பண்ணினா சர்வ சித்திகளும் கிடைக்கும். இப்போ மாண்டூக்கிய உபநிஷத்தில் நீ யார், ஒரு ஜீவன் யாருன்னா சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி, சுயம் ஜோதிகி அனந்த சக்தி, ஏச சர்வஜக, ஏச சர்வசித்தக, ஏச சர்வேஸ்வரகன்னு சொல்லுதா. சுயம் ஜோதிகி அனந்த சக்திங்கிறது உன்னுடைய ஸ்வரூபம். நீ அடைய வேண்டியது இந்த 3. நீ சுயம் ஜோதிகி அனந்த சக்திங்கிறது உனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது. அது தெரிஞ்சால் போதும். அது எந்த அளவுக்கு நீ அதை அறியிற, எந்த அளவுக்கு உள்வாங்குற, எந்த அளவுக்கு நம்புகிற, அது இதுபடி தான் விளைவு. யாரை நீ திங்க் பண்ணுறியோ அதுவாகிற. அது சயின்ஸு. எதை நினைக்கிறியோ நீ அதுவாகிற. எந்த விஷயத்தில் நீ என்ன கோல் வைக்கிறியோ அதானே ஆகிற. கோலை மாற்றிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு குரு இல்லைன்னு அர்த்தம். குரு இருந்தால் கோல் மாற்றி விட மாட்டாங்க. ஒரே கோல் தான். அதை சித்தி பண்ணிட்டு அடுத்ததுக்கு வாங்குவாங்க. இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயமே மனனத்துக்கு வந்தவங்களுக்காக சொல்கிறேன். பிகினர்லாம் நீங்கள் அந்த 1700 ஆடியோ பொறுமையாக கேட்டு தான் ஆகணும். அதை வேணால் நீங்கள் ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு நாளைக்கு 1, 2, 3, 4ன்னு இதே யோகமாக இருங்க. ஒரு 12 ஆண்டுகள் உங்களை மறந்து அதுக்குள்ளே போங்க. எல்லாத்தையும் விடுங்க, ஒன்றும் கெட்டு போகாது. பிரம்மத்தை நோக்கிய பயணத்தில் ஒருத்தவங்க ஒரு கால் எடுத்து வச்சுட்டானா
அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு வேதம் சொல்லுது. நம்புனா பூர்ணமாக நம்பணும். இல்லைன்னா நம்ம இந்த எலிமூலையை வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எனக்கு சாதகமானதை நான் பண்ணிக்கிறேன்னா நீ அங்கேயே நிற்ப, எங்கேயாவது நிற்ப. இதெல்லாம் பிகைனர் கிளாஸு. இதில் பிகைனர் கொஞ்சம் உட்காந்துருக்கீங்கனால இந்த வார்த்தை வருது. இப்போ இந்த மனநத்தில் இந்த 5 ஆண்டுகள் இந்த யோகத்தில் தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்காக இந்த கருத்தை சொல்கிறேன். இது புரிஞ்சிச்சுன்னா பிகைனரும் பிடிச்சிக்கலாம். முதல்ல நீங்கள் சரஸ்வதி நாடியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாபியிலேருந்து மூலாதாரத்துலேருந்தோ நாபியிலிருந்தோ புருவமத்திக்கு வரணும்னா சரஸ்வதி நாடி, அதுக்கு சர்வஜ நிலை, அதுக்கு வாகனம் என்னென்னா சிரவணம்தான் வாகனம். முதல்ல இந்த 1700 ஆடியும் கேளு, இரவு பகலாக கேளுங்க. நீங்கள் ஒரு ஆடியோவை ஒரு நாளைக்கு கேட்க போகிறீங்க, ஒரு நாளைக்கு 5 ஆடியோ கூட கேட்கலாம். அடியான் ஒரு நாளைக்கு 1 ஆடியோ தான் பேசியிருக்கேன். என்றைக்கும் 2 ஆடியோ பேசுனதே கிடையாது, அவசியமும் இல்லை. சுவாமியை பொறுத்த வரைக்கும் நீ எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னு சொன்னதுனால என்னால் பேச முடியும், 2 ஆடியோ பேச முடியும். அதெல்லாம் ஓவர்லோடு, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்கிறாரு, யோகமாக வாங்கிறார். வாழ்க்கையை மெலோடியாக கொண்டு போ, அதுதான் ஞானம். எதுக்காகவும் அமைதியும் ஆனந்தம் இழக்கக்கூடாது. அமைதியும் ஆனந்தத்தையும் இழக்கிற வாழ்க்கை கிடையாது, அது நரகம். கமிட் ஆகிட்டேன் யாரை கேட்டு கமிட் ஆனேன்? அதனால் சிரவணத்தை பூர்த்தி பண்ணணும். சிரவணத்தை பூர்த்தி பண்ணும்போது தானாகவே புறமத்திக்கே ஏறும், நெற்றிக்கண் திறக்கப்படும். இது முதல் பலன். 1700 ஆடியோ யார் ஒருத்தவங்க சின்சியராக விவேகமாக வேகமாக கேட்குறது இல்லை. ஏதோ நான் கேட்க சொன்னார் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆடியோவில் கண்டிப்பாக ஒரு வார்த்தையாவது உன் உயிரை தொடணும். அப்படி தான் அடியன் சுவாமிநாத சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போ எது தோணுதோ அதை அவர்கிட்ட கேட்பேன். அவர் அடுத்தாப்பில் வரக்கூடிய கிளாஸில் அதை வெளிப்படுத்துகிறாரு, நான் அதை நல்லா உணர்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சுவாமி ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ கேட்குறான்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் அவன் உயிரை தொடணும். எந்த பாயிண்ட்டு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் அதோடைய நிலைகள் தெரியும். நீங்கள் பல விஷயங்கள் கேட்டு வச்சுருப்பீங்க. நீங்களும் எத்தனை கோடி ஜென்மாவா அவரை தேடி தானே பயணிச்சிட்டு இருக்கீங்க. எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா இங்கே உட்கார முடியாது. புண்ணியம் அழைச்சிட்டு உட்கார வைக்குது, இல்லைன்னா தொடர முடியாது. 2 விஷயந்தான். அது தெரிஞ்சு போயிடும், கொஞ்சம் நாளில் தெரிஞ்சு போயிடும். பேசுகிறவனும் கோடியில் வர்த்தவன், கேட்குறவனும் கோடியில் வர்த்தவன் வேதம் சொல்லிவிடுது. இப்போ விவேகமாக உயிரை தொடக்கூடிய வார்த்தைகளை எழுதி அதை சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் வாகனம். அடுத்து இது இந்த வார்த்தை அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும், அதில் கனெக்ட் பண்ணும், அதில் கனெக்ட் பண்ணும் பூர்வமதிக்கு அழிச்சு வந்துடும். யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம். நெற்றிக்கண்ணெலாம் திறக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் ஒரு வார்த்தை அடியன் பேசுகிறதுக்கு இல்லை. நம்ம ஆடியோஸ் கேட்டால் எந்த ஆடியோ வேணாலும் முதல் ஆடியோவை கண்ணு திறந்தோம் சொல்ல முடியாது. இல்லை 100 ஆடியோ, இல்லை 10 ஆடியோ, இல்லை 100 ஆடியோ, இல்லை 1000 ஆடியோ. இந்த 1000 ஆடியோக்குள்ளே நிச்சயமாக உன்னுடைய அறிவு கண்ணு திறந்துடும். விழிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது புருவமத்தியிலேருந்து நீ வைஷ்ணவிங்கிற நாடியை பிடிக்கிற தான் தத்துவம். கண்ணுக்கு தெரியாத விஷயந்தான் எல்லாமே. ஆனால் பெரியவங்க எழுதி வச்சுட்டாங்க, ரொம்ப அற்புதமாக எழுதி வச்சுருக்காங்க. எதையும் மறுக்க முடியல அடியன். இந்த 30 ஆண்டுகள் இதே சிந்தனையில் இருக்கிறதுனால, அதாவது இறை சிந்தனையில் இருக்கிறதுனால ஞானத்தை வெளிப்படுத்தாமல் தான் இருந்தோம், பேசாமல் தான் இருந்தோம். 25 ஆண்டுகள் பேசலை, 2020 தான் பேசுகிறோம். அது பேச சொல்லி அவர் சொல்லி 3 வருஷமாக அவரை ஏமாற்றிட்டு தான் இருந்தேன். சுவாமிநாத சுவாமியை நான் பேசுகிறேன். அடியார்கள் மூலியமாக தான் சுவாமிநாத சுவாமி பேசுவாங்க நம்ம கூட. அடியார்கள் வாயில் வரும், சம்மந்தம் இல்லாத மனிதர்கள் வாயிலாம் எனக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தை வரும். இது சுவாமி தான் பேசுகிறாங்க நல்லா தெரியும், அவங்களுக்கே தெரியாது. எங்கிட்ட பேசுகிறவங்களுக்கே அவங்க ஏன் அந்த வார்த்தையை பேசுகிறாங்கன்னு ஆழமாக நம்மள்கிட்ட பழக்கம் இல்லாதவங்க கூட அரிய வார்த்தையை பேசிட்டு போயிடுவாங்க. ஜி இதை செய்யுங்க ஜி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது பெரிய வேண்டுகோளாக இருக்கும், மனசை நெகிழ வைக்கும். இந்த மனநத்தில் வைஷ்ணவி நாடியை பிடிக்கிறதுனால உனக்கு என்ன பலன்னா, சர்வசித்திங்கிற இந்த வகுடு எடுக்கக்கூடிய இடத்த தியானிக்கலாம். அது அடுத்த நிலை. இந்த 5 ஆண்டுகள் பூர்த்தி பண்ணவங்களுக்காக இது பேசின்னு இருக்கேன். அதனுடைய விளைவு சர்வசித்தி நிலை. இப்போ சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்கு ஏச சர்வஜக ஏச சர்வசித்தக. கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும்.
நீ எதுக்காக அலைய வேண்டாம், எதுக்காக ஓட வேண்டாம், எதுக்காக உட்காந்து துக்கப்பட வேண்டாம், எதுக்காக மன உளைச்சலே இல்லாமல் பண்ணிட்டோம். இந்த ஞானத்துடைய தனி சிறப்பு அமைதியை நிரந்தரம் பண்ணும். எந்த மன உளைச்சலையும் உங்களை சிக்க விடாது, எந்த பிரச்சனையிலையும் உங்களை சிக்க விடாது, எந்த குற்றத்துலேயும் உங்களை தூண்டி விடாது. கோபமே எங்கே இருக்குது எங்கே போச்சுன்னே தெரியாமல் போடும். கோடி நன்மைகள் இருக்குது. எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டோம் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ரொம்ப அற்புதமாக மறைச்சே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாவப்பட்டது. ஒரு 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 ஆட்டு பட்டியில் நம்மளை அடைச்ச மாதிரி நம்மளை வழி நடத்தியிருக்கானுங்க. சரி, நம்ம முன்னோர்கள் ஏமாந்துட்டாங்க, தூங்கிட்டாங்க, நாம் விழிச்சுக்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு 10 பேருக்கு கண்ணை திறந்து விட்டுட்டு போங்க. கோடி நன்மைகள் இருக்குது, நஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஃபீஸ் கூட இப்போ விருப்பப்பட்டால் கூட இல்லைன்னா கொடுக்காட்டிப்போம். ஃபீஸே மினிமம் தான் வச்சுருக்கோம், ஃபார்மாலிட்டிக்காக வச்சுருக்கோம். ஃபார்மாலிட்டிக்கு தான் வச்சுருக்கோம் ஃபீஸ். இந்த பேச்செல்லாம் ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போட்டு பணம் பண்ணணும்னா அது வேறு ட்ராக் இருக்குது, எனக்கு தெரியும். அது எனக்கு பிடிக்கலை, வேண்டாம். அது நான் வந்து பாமரர்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், மிடில் கிளாஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், எளியவர்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், பக்தர்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். முக்கியமாக பக்தர்களை கான்சன்ட்ரேட். ஒரு பிரச்சனை வந்தால் எங்கேயோ ஓடாமல் சுவாமிகிட்ட வந்து சொல்கிறான்ல, முறையிடுறான்னு, அவனுக்கு தான் அறிவு கண்ணை திறந்து விடணும்னு ஒரு சிந்தனை. அதெல்லாம் முருகப்பெருமான் கருணை. இந்த நிலை தொடர்ந்தால் வைஷ்ணவின மனனம் பண்ணணும். நீ சிரவணம் பண்ணின ஆடியோக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனனத்துக்காக குரு பேசுவாங்க, விசாரம் பண்ணுவாங்க. அச்சா, மனனத்துக்கு அப்புறம் அது எத்தனை ஆண்டுகள்னு சொல்ல முடியாது. மொத்தம் உத்தம அதிகாரினா 12 ஆண்டுகள், 3மே முடிக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. உன்னுடைய விருப்பமும் நுட்பமான அறிவும் சத்துவகுணமும் தான் அங்கே வேலை செய்யுது. வேறு ஒன்றும் புண்ணியம் வேலை செய்யுது, சத்துவகுணம் வேலை செய்யுது. அந்த சத்துவகுணத்தினுடைய விளைவு நுட்பமான அறிவு கிடைக்குது. அதனால ஒன்றில் நிற்கிற, அதனால பல கதவுகள் நீ திறப்ப. எதுவுமே எந்த கதவு எப்போ திறக்கும்னே உனக்கு தெரியாது, ஆனால் திறக்கும். நீ ஒவ்வொரு கதவு திறக்கிறதையும் உனக்கு நல்லா தெரியும். நீ வேணால் எழுத ஆரம்பிச்சிருவ. நீனே நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சுன்னு உனக்கே தோண ஆரம்பிச்சிடும். அது இந்த இடத்துக்கு மணி தீபம்னு பேருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு ஒரு லொக்கேஷன், அது பேர் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் ஒரு பேர் இருக்குது, மணி தீபம்னு தான் நினைக்கிறேன். அம்பாளுடைய சக்தி பீடம் வந்து ஒரு தீப்புன்னு வரும், மணி தீபம் தான் நினைக்கிறேன். சரி, இருந்துட்டு போட்டோம். 3வது நிலை தான் நிதித்தியாசனம். இப்போ தியானத்தில் பல வெரைட்டி இருக்குது. ஒரு தியானம் வந்து புலன்களை உள்முகப்படுத்துறதுக்குன்னு சொன்னேன்னா அது கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே வரலாம். அதுக்கு தான் நீங்கள் தியானத்தில் வந்து அறிவு இல்லாமல் உட்கார முடியாது. தியானத்தில் உட்காரத்துக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு உங்களுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் ஏகாந்தத்துக்கே வரத்துக்கு ஒத்துக்குவீங்க. ஏன்னா வெளியிலேயே இத்தனை கோடி ஜென்மாவா வெளியிலேயே அலைஞ்ச உங்களுடைய மனநிலை வெளியிலேயே அலையும்ல. அந்த வெளியில் அலையக்கூடிய பொறி புலன்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் ஒடுங்கி வெளியில் ஒன்றும் இல்லை, உள்ளே போய் சில வேலைகளை செய்யலாம், நமக்கும் செய்யலாம், மற்றவங்களுக்கும் செய்யலாங்கிற ஒரு அறிவு வரும். நிறைய கதவுகள் திறக்கிறது உங்களால் உணர முடியும். அதெல்லாம் எழுதி பாருங்கள். அப்புறமா உங்களுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கேனான்னு தோணும். ஆச்சரியமாக இருக்கும். அச்சா, இந்த 2வது தியானம் தான் இந்த யோகிகள் பண்ணுற வேலை. யோகிகள்னால் யார்? இந்த பிளிஸ் சென்டர்னு சொல்லக்கூடிய சிவபீடத்தை, சிவலோகத்தை அடைந்து சிவபரம்பொருளோட சிவபோகம் பண்ணி ஆனந்த நிலையில் இருப்பாங்க. அது அங்கே இண்டிவிஜுவல். அது பிரம்மானுபூதி உண்டு, ஆனால் முக்கியம் உண்டு. ஆனால் இது கிடையாது, என்ன இல்லை, அகண்டானுபூதி கிடையாது. ஞானிகளுக்கு மட்டுமே. அதனால தான் ஞானாத்தேவ கைவல்யம்னு தனிச்சிறப்பாக வச்சாங்க. அந்த முக்தி 5 நிலைகளில் இருக்குது முக்தி. கிரமமுக்தின்னு சொல்லி, கிரமமுக்தியில் 4, கைவல்யம் 1, 5வது தான் உயர்வாக சொல்கிறாங்க. அது ஞானம் அழைச்சிட்டு போகிறது. எல்லாத்துலேயும் ஞானம் மேலே நிற்கிறது. சைவ சித்தாந்தமாக அதை அக்செப்ட் பண்ணி தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு மேலே தூக்கி வச்சாங்க. அந்த 3வது நிலைங்கிற பிராமி நிலையை அடையிறதுக்கு நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய தியானம், அதுதான்
அந்த கைவல்ய நிலையை கொடுக்கறது. புரியுதா? அகம்பிரமாஸ்மி உணர்வை ஏற்படுத்துறது. அது வரைக்கும் அகம்பிரமாஸ்மின்னு உங்களால் சொல்ல முடியாது. பொய்யா சொல்லக்கூடாது. அகம்பிரமாஸ்மி உணர்வு வந்துடுச்சு அப்படின்னு சும்மா போய் சொல்லக்கூடாது. அகம்பிரமாஸ்மி உணர்வு வந்துச்சுன்னா என்ன தெரியுமா நடக்கும்? அந்த சித்திகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கேட்டது கிடைக்கும்னு நினச்சது நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, அடியனை பார்க்குறீங்கல்ல, க்ளோஸாக பார்க்குறேங்க. 30 வருஷமாக அடியன் இங்கே இருந்தாலும் இருக்கார், இங்கே இருக்கார். 30 ஆண்டுகளை என்னை சுற்றி உற்று கவனிக்கிறவர். எதுக்காவது வந்து இது இல்லை அது இல்லைன்னு நின்று இருக்காரா கேட்டு பாருங்க. சாமிக்காக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், அடியார்களுக்காக இருக்கட்டும், டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். யார் ஒருத்தவன் எதை நினச்சி சங்கல்பம் பண்ணுறானோ அது நடந்துச்சுன்னா, அது சித்தியானுச்சுன்னா சித்தர், அவ்வளோதான் பாயிண்ட்டு. சத்த விசாரம் பண்ணால் சத்குரு, அவ்வளோதான் விசாரம். பாக்கி இவ்வளோ குருக்கள் நான் கடந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டால் கேட்டு வந்தேன்னு அவங்கெல்லாம் அவனுக்கு தேசிகர்களாக இருந்து கடவுள் அங்கே இருக்கார் போ, கோயிலில் இருக்கார் போ, இங்கே குரு இருக்கார் போ, இங்கே அன்னதானம் பண்ணுப்போ அப்படின்னு வழி காமிச்சவங்க. தூரத்தில் இருந்தவங்க அந்த ஒரு ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. சத்குரு அப்படி இல்லை. உன்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் இத்தனை நிலைகளையும் கடந்து சரஸ்வதியை காமிச்சு, வைஷ்ணவியை காமிச்சு, பிராமி சிதியை உருவாக்கி, சைத்தன்ய ஸ்வரூபங்கிறத உனக்கு உணர்த்தி, தத்துவமசிங்கிறத உபதேசம் பண்ணி உள்ள பரம்பொருளோட 2.5 கலக்க வைக்கிறவங்க. அது மேஜர் ஆப்ரேஷன் மாதிரி. புரியறதுக்காக சொல்கிறேன். அவ்வளோ நுட்பமான விஷயம். ரொம்ப சகிப்புத்தன்மையோடு வேணும். குருவோடு பயணிக்கணும். குறைஞ்சபட்சம் 12 ஆண்டுகள், 24 ஆண்டுகள், 36 ஆண்டுகள், அது உங்களுடைய விருப்பம். குரு யாரையும் போன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் போக மாட்டீங்க, போக முடியாது. ஒரு மாதிரி ஒரு ஆனந்த நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். சன்னதியை விட்டு டக்குன்னு நம்ம போகிறோமா, போயிடுறோமா, போக மாட்டோம். அது மாதிரி ஆகிடும். இது இந்த நிலையை தொட்டால் என்னையா பலன்? இந்த திணையை விட்ட இதுக்கு மேலே ஒரு பலனும் இல்லை. இதுக்கு மேலே நீ உனக்கு ஸ்வரூபத்தில் இருக்கிற சதா ஆனந்த நிலை. இப்போ சொன்ன நீ கேட்குற இதெல்லாம் அல்பங்கிறது தெரியும். முதல்ல இந்த சித்திங்கிற முதல்ல சர்வஜ்ய நிலைக்கு வா. எல்லாத்தையும் அறி. ஏகாந்தமாக உக்காரு, ஆடியோ கேளு, கண்ணை முடிக்க. இஷ்ட தெய்வத்தை நினை. இந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சி 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 அதுவாகிடுவேன். முதல் பாயிண்ட்டு அது. அங்கேயே ஒரு 75% ஆகிடும். நான் சொல்கிறது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். நாட்கள் அதில் இருக்குது. நேரமும் தூரமும் இந்த உடம்புல இருக்கிறதுனால அது நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். லிமிட்டடாக இருக்கும். அந்த லிமிட்டேஷனில் 96 கயிறை போட்டு கட்டி வச்சுருக்கேன். இந்த 96 கயிறையும் விட்டு நீ இந்த அறிவு மேலே கொண்டு வந்துடும். அதனால் முதல்ல சர்வஜ்ய நிலை, 2வது சர்வசித்த நிலை, 3வது சகசிராரம் ஏறி பிராமி சித்தி அடைஞ்சால் சர்வேஸ்வர நிலை. உங்களுக்கு 3 தான் உபதேசம் பண்ணுறேன். இது நாள் வரைக்கும் உபதேசம் பண்ணது நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கடந்தாச்சு. இப்போ நீங்கள் அடுத்தது சர்வஜ்யங்கிற ஒரு நிலையை பிடிக்கணும். எப்படி முதல்ல வந்தோடனே சத்துவகுணத்துக்கு வான்னு உபதேசம் பண்ணுறேனோ, ஏகாந்தமாவான்னு சொல்கிறேம்மா, கிளாஸை தொடர்ந்து பிரேக் இல்லாமல் வா. அந்த 6 தத்துவம் சொன்னதே தீர்க்ககாலின், நிரந்தரிய, ஸ்ரத்தையா, வித்யா. ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட, வித்யா. குரு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ, ஏன்னா அவங்க ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா சுற்றி வளைச்சி அங்கே வரும், நேரம் வீணாக போய்டும். குரு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா, குரு 1 கோடி சாஸ்திரத்தினுடைய சாரம். அவர் ஸ்டாவ் போட்டு உறிஞ்சி எடுத்துக்க வேண்டியது. இதுதான் எளிமையான வார்த்தை. உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்னு தான் சொல்கிறேன். பிரம்மானுபூதி வேணுமா, ஸ்டாப் போட்டு எடுத்துக்கோ. அந்த மாதிரி பர்சன் கிடைக்க மாட்டாங்க. முருகப்பெருமான் நமக்கு கிடைச்சிருக்காங்க, நமக்கு அள்ளி கொடுத்துட்ருக்காங்க, நம்ம வாரி வழங்கிட்டு இருக்கோம். இது ஆரம்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆச்சா, இப்போ அந்த விதை, ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட அந்த பொட்டன்ஷியல் பவராக இருந்த பிரயோஜனம் இல்லை. மேனிஃபெஸ்டேஷன் ஆகணும், அது எக்ஸிக்யூஷன் ஆகணும், அது வெளிப்படுத்தினா தான் அதுக்கும் பலன், மற்றவங்களுக்கும் பலன். ஒரு ஜடமான விதை ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் முளைச்சதுலேருந்து, குருத்து வெளிவந்ததுலேருந்து 10 ஆண்டுகள் 5 தத்துவங்களை அது வாங்கிக்குது வெளியிலேருந்து, பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து. மண், நீர், நிலம், காற்று எல்லாத்தையும் வாங்கிக்குது. வாங்கிட்டு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தன்னை 1000மாக வெளிப்படுத்துது. அடுத்த 10 ஆண்டுகள் 1000 × 10 போடுங்க, 1000 × 10,000. அடுத்த 10 ஆண்டுகள்
10,000 × 10,000 போடுங்க, சும்மா ஏதோ ஒரு கணக்கு சொல்லு. பார்த்தீங்கன்னா கோடி × கோடி பெருகி நிற்குது. ஒரு ஜடமான விதைக்கு அந்த சக்தி இருக்குன்னா அதே விட 100 மடங்கு சக்தி உனக்கு அதிகமானது. நீ ஒன்று அறியிறியன்னா அறிய மாட்டேங்கிற, உனக்கு நேரமே இல்லை. நீ எவ்வளோ பெரிய ஆள். அங்கே போய் பிஎம்முக்கு ஐடியா கொடுக்கணும், சிஎம்முக்கு ஐடியா கொடுக்கணும். உன்னால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படி நினச்சிக்கிற. நேரத்தை 8 மணி நேரம் உன் வாழ்க்கைக்கான நேரம் அது. பாக்கி 16 மணி நேரம் உன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்காக நீ வாழ். இல்லையா 8 மணி நேரம் தமோ குணத்தில் தூங்கு, 8 மணி நேரம் தொழிலப்பார் உன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்காக. 8 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரத்தில் ஆரம்பி. அதுவே உனக்கு பிடிக்க 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 அதுவே 10 ஆண்டுகளில் 10 மணி நேரமாக மாறும். அறிவு நுட்பமான அறிவு இருந்தால் டக்குன்னு விதை முளைச்சிக்கும். இப்போ அது 5 தத்துவங்களை அந்த விதை கிரகிச்சு தான் அது 1000 விதையை கொடுக்குது. நமக்கு ஒரே ஒரு சக்தியை பிடிச்சா போதும். பரம்பொருளுங்கிற சிவப்பரம்பொருளுங்கிற ஒன்றை பிடிச்சா போதும். அது வெளியில் எல்லா பிரபஞ்சத்தோடு அது கனெக்ஷன் ஆகணும். அந்த விதைக்கு நமக்கு உள்ள கனெக்ஷன் ஆனால் போதும். உள்ளே போகிறதுக்கு நமக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது? அவளை வெளியில் பயங்கர பிஸியாக இருக்கும். பொய்யை டார்கெட் பண்ணிவிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக கவலைப்பட்டுட்டு துக்கப்பட்டுக்கிட்டு அது பின்னாடியே போயிட்டு மன உளைச்சல் எப்போ பார்த்தாலும் இருந்துட்டு ரஜோகுணத்திலேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு கேடுகட்ட வாழ்க்கை. ஆடு மாடும் அதை தான் பண்ணுது. இந்த உதாரணம் அடியான்னு சொல்லலை, வேதத்தில் ஏற்கனவே நான் சிரவணம் பண்ணது தான். பன்றிகள் ஒரு நாள் சூரியனை பார்க்கவே பார்க்காது, கீழே தான் இப்படி பார்த்து. என்னைக்காவது மேலே பார்க்கணுங்கிற புத்தி அதுக்கு வரவே வராது. ஏன்னா அதுக்கு கழுத்தே இல்லை, அப்படி படைக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணும்? அதை தாண்டி நான் மேலே பார்ப்பேன்னு பார்க்குமா? அப்படி தான் மனிதனும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆகாரம் சாப்பாடு, விகாரம் அலையிறது, மைத்தனம் குட்டி போடுறது, பயம் எல்லாத்துக்கும் பயந்து சாவுறது, அப்புறம் மரணம் செத்து போகிறது, அப்புறம் அடுத்த பிறவி அது. சரி வாழ்கிற வாழ்க்கையாது சரியா? சரி கிருகாசத்துக்கு பெரியவங்க அலாட் பண்ணது 25 ஆண்டுகள். மொத்தம் 50-100 வயசு வாழ்ந்தீங்கன்னா 50 வருஷம் வரைக்கும் கிருகாசத்தில் இரு. பிரம்மச்சரியத்தையும் கிருகாசத்தையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வா. அந்த மைண்ட் செட்லாம் மாற்றிக்கோ. இதுதான் ரியலான லைஃபு, மேன்மையான லைஃபு, சயின்டிஃபிக் லைஃபு, ஆனந்தமான லைஃபு, அமைதியான லைஃபு. வெளியில் வந்து பாரு. உள்ளேயே பூந்துக்கிட்டு குண்டுச்சேட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி உன் வாழ்க்கையும் ஒழுங்காக வாழாமல் அடுத்த ஜென்ரேஷனையும் டாமினேட் பண்ணி அவங்களுக்கு அறிவே கிடையாது. நான் சொல்லித்தரேன்னு அவங்க வாழ்க்கையும் கெடுத்து நாசப்படுத்தி அவங்க கூட எத்தனை நாள் நீ இருப்ப? நான் கேட்குறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எத்தனை நாள் நீ இருப்ப கூடவே? ஞானத்தை கூடிய நிரந்தரமாக எல்லா ஜென்மாலையும் நல்லா இருப்பான். உனக்கு அறிவு இருந்தால் அறிவை சொல்லிக் கொடு, ஞானத்தை சொல்லிக் கொடு. ஒரு 10 பாயிண்ட் சொல்லிக் கொடு. 10 வார்த்தை அவன் வாழ்க்கையை வழி நடத்தும். வாழ்க்கைக்கு அப்பாலும் நல்லா இருப்பான். அது சொல்லி கொடுத்துருக்கோமா? ஒன்றாவது சாப்பாடு வைக்கிறோம், தண்ணியை வைக்கிறோம், அது சாப்பிடுது, உறிஞ்சுது, போகுது, வருது. படி டாக்டருக்கு படி. பணத்தை நிறையா சம்பாதிச்சு வச்சுக்க. சீரியல் பார்த்து அழுவு. சொந்தக்காரன் கல்யாணத்தை எல்லாம் பார்த்து பொறாமைப்படு. அவன் நிறைய பெரிய வீடு கட்டினா அதை பார்த்து நீ பொறாமைப்பட்டு நொந்து நூடுல்ஸாக போ. அவன் இடம் வாங்கிட்டானா நீனும் அழுவு உட்காந்து. இப்படி தான் சொல்லிக் கொடு. நீ சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சித்தானது சத்தாகிற வரைக்கும் அனுபவம். அது வரைக்கும் தான் இந்த துவைத்தம் அனுபூதி இருக்குல்ல. இப்போ நீங்கள் சிரவணத்தில் அறிவு வருது, மனனத்தில் பரம்பொருள் பற்றிய அனுபவம் வர ஆரம்பிச்சிடும். நிதித்தியாசனங்கிற இந்த தியானத்தில் விசாரமான இருட்டில் தூங்கிடக்கூடாது. தியானம் பண்ண நல்லா தூங்கி எழுந்துக்கிறான். நிறைய பேர் உபநிஷத்து ஞானம் இல்லாமல் தியானம் பண்ண தூங்கிட்டு இருக்கான். அதை எழுப்புறதுக்கு யார் வர போகிறாங்களோ அவன் அது ஒரு பெரிய பிளாக் ஹோல். அது தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான், தூங்குறதில்ல. அதனால தான் நம்ம வேதாந்தத்தில் தியானங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டோம். யோகத்தில் தான்
தியானங்கிற வார்த்தை. நம்ம நிதித்தியாசனம் விசாரம் பண்ணுவோம், விழிப்பு நிலையில் இருப்போம். அந்த இருட்டை கடக்கணும். இல்லைன்னா இருட்டை கடந்தா வெளிச்சம், காமத்தை கடந்த கடவுள், ஆசைகளை கடந்த கடவுள். காமம்னா ஏதோ ஒரு இது மட்டும் நினச்சிக்காதீங்க. எல்லா ஆசைகளையும் நீ அந்த நேரத்தை எல்லாம் உன்னை விட்டு விலகிடும். உனக்கு எதுவும் உன்னை பிடிக்காது. ஆத்மா அசங்ககங்கிற நிலையில் பிரகாசிப்ப. அங்கே தான் நீ சூரிய கோடி சமபிரபமாக இருக்க. அங்கேருந்து நீ எந்த காரியம் பண்ணாலும் எல்லாம் தேவர்கள் உனக்காக வேலை செய்வாங்க. நீ சங்கல்பம் பண்ண ஈஸ்வரன் மாதிரி, பரமேஸ்வரன் மாதிரி சங்கல்பம் பண்ண அம்பாள் வெளிப்பட்டு காரியங்களை நடத்துறது எல்லாம். இப்போ அனுபவம் எல்லாம் அம்பாள். தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம், கலரு, குணம், சுவை, என்னென்ன இருக்கு மனிதனுக்கு எல்லாம் அம்பாள் தான். அனுபூதி தவிர பாக்கி எல்லாம் அம்பாள். அனுபூதி என்ன? ஆனந்த, அமைதியும் ஆனந்தமும். அந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த குண்டலினி யோகத்தில் தூங்கிக்கிட்டு இருக்க அந்த உயிராற்றலை பிராணாயாமத்தினால தட்டி எழுப்பி சரஸ்வதி நாடியை பிடிச்சி, வைஷ்ணவி நாடியை பிடிச்சி பிராமி ஸ்திதியை நீ அடையணும் அப்படின்னு. இது பல உபநிஷத்தினுடைய கனெக்ஷன். இது அடியான் பேசுகிறது ஒரே உபநிஷத்தில் இல்லை, எல்லா உபநிஷத்தையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பம் வரும்போது அதெல்லாம் கனெக்ட் ஆகுது. மூளையில் இறைவன் கனெக்ஷன் கொடுக்குறார். அதனால் இந்த உபநிஷத்தில் நம்மளுடைய பொட்டென்ஷியல் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை நான் வலியுறுத்துகிறேன். ஒரு குரு பேசுகிறாங்கன்னா எந்த வார்த்தையை வலியுறுத்துகிறாங்களோ அந்த வார்த்தை உங்களை தொட்டிருக்கும், கண்டிப்பாக தொடும். தொடலைன்னா அந்த வலியுறுத்துகிற வார்த்தையை நம்ம சிந்திக்கணும், அதை செஞ்சு பார்க்கணும். அதனால் பொட்டென்ஷியல் மேனிஃபெஸ்டேஷன் ஆகணும். அதனால தான் நம்ம 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1 கோடி சிஷ்யர்களை கண்ணை திறந்து பிரம்மஞானத்தை குறித்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு போவோம், சமுதாயத்தில் அமிர்தத்தை கரைச்சி விடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தோம். இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நாளாக என்ன சிஷ்யர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு ஒரு வேலையும் இல்லை. இந்த ஆடியோ கேளு, அந்த ஆடியோ கேளு. இனிமேல் நான் ஆடியோவில் எதற்குள்ளே என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பேசியிருக்கேன். எல்லாம் மந்திரத்தை வச்சு தான் பார்க்கணும். அதெல்லாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வரிசைப்படுத்துகிறேன். இந்த பிரம்மங்கிற அந்த பரம்பொருளை சாதாரண பாமரன் புரிஞ்சுக்கிறதுக்காக ஆண் பெண் சொல்கிறாங்க. பெண்கள்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் புரியுது ஜி அப்படி சொல்கிறாங்க. அவங்கள அப்படி தாழ்த்திக்கிறாங்க. அதனால் அதில் ஒன்று தான் இந்த பிராணாயாமம், இந்த குண்டலினி யோகம். இதில் கும்பகம் பூர்வவத் கிருத்துவா நேற்று 36 வரைக்கும் பார்த்தோம். 37வது சொல்லுது கும்பகம் பூர்வவத் கிருத்துவா. முன்னாடி சொன்னபடி கும்பகம் செய்து ரேச்சையிடா யா அனிலம். அனல்னா அனல்னா நெருப்பு, அணில் அப்படின்னா காற்று. ஞாபகம் வச்சுங்க. இடது மூக்கு வழியாக அந்த காற்றை விடணும். கண்டோசிதான் லகரம் ஷரீராகினி விவர்தனம். தொண்டையில் இருக்கக்கூடிய சில பேருக்கு புண்ணு இருக்கும், சில இடத்துல பாக்டீரியா வைரஸ்லாம் தங்கும். தொண்டையில் தான் பிரச்சனை. அது முக்கியமான இடம். அது ஒரு கண்டம். அது பேரே கண்டம். அது ஒரு கண்டம். என்ன அங்கே என்ன ஆகுதுன்னா கண்டோத்தி தான லகரம் ஷரீராகினி விவர்தனம். இந்த இங்கே இருக்கக்கூடிய நோயெல்லாம் நீக்கப்படும், வைரஸ் பாக்டீரியா நீக்கப்படும். ஜட்ராகினின்னு சொல்ல உடம்புக்கு மொத்த வெப்பத்தை கொடுக்குது இல்லையா, 98 டிகிரியா 98 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த வெப்பத்தை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ராகினி ஒழுங்காக வேலை செஞ்சாலே நோய் பாதி இல்லாமல் போய்டும். ஏன்னா அது செரிமான சக்தியை தொடர்ந்து கொடுக்கும். ஜலமாக இருக்கட்டும், மலமாக இருக்கட்டும், என்ன பண்ணோம், வியர்வையாக இருக்கட்டும், அந்த நெருப்பை என்ன பண்ணோம், தக்கன்னு எரியும். அந்த வேலையை இது செய்து இந்த கும்பகம். நீங்கள் சாதாரண பிராணாயாமம் பண்ணுங்கள். அதுதான் அடியனுடைய உபதேசம். அடியன் உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கணும், அதை பண்ணால் போதும். சாதாரண பிராணாயாமம் பண்ணுங்கள். கும்பகம் தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் அவசரப்பட்டோ வேகமாக ரொம்ப உற்சாகமாக இருக்குது, மகிழ்ச்சி கொடுக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது,
எல்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் 10 செஞ்சுவிட்டு 2 நாளைக்கு செய்யாமல் விடுறதும் இல்லை வந்து இன்னும் இங்கெல்லாம் ஏர்லாக் ஆகிடும். ஜாக்கிரதை, ஒழுங்காக செய்யலைன்னா இதில் ஏர்லாக் ஆகும். ஏர்லாக்னா செஸ்ட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ ஏதோ ஹார்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சா பயப்படுவீங்க. அதெல்லாம் ஒன்றாக சைட் எஃபெக்ட். ஆனால் மெலோடியாக தான் பண்ணணும். அதனால தான் 1 மணி நேரத்துக்கு 5 போதுன்னு சொல்லியிருக்கேன். 1 வருஷம் ஃபுல்லாக பண்ணு, 2வது வருஷம் ஒரு 7 பண்ணு, 3வது வருஷம் 10 பண்ணு, அப்படி டெவலப் பண்ணு. காலையில் ஒரு 5, சாயந்தரம் ஒரு 5. அதுக்கு நீ 1 மணி நேரம் காலையில் உக்காரணும், சாயந்தரம். நீங்கள் இப்போ பண்ணிகிட்டுருக்கிற வேலையெல்லாம் வேஸ்ட்டு தான். நீங்கள் பண்ணிகிட்டுருக்கிற வேலையெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ நாள் வீணாடிச்சிருக்கமே, நாசமாக போச்சு லைஃப் அப்படி தோணும். என்ன பண்ணுறது, இப்போ தான் நேரம் வேலை செய்யுது. சரீர அக்னி விவர்த்தனம். சரீரத்துக்கு அக்னியாக இருக்கக்கூடிய மூல அக்னி, 5 அக்னி இருக்குது உள்ள, பஞ்சாக்னி பேசியிருக்கோம். அதில் ஒரு அக்னி ஜட்ராக்னி. அந்த அக்னி நன்றாக வளர்ந்து வேலை செய்யும். குண்டலி போதகம் புண்ணியம். குண்டலி வெளிப்படைகிறது, அறிவு கண்ணு திறக்கிறது புண்ணியம். அப்புறம் பாபகணம், பாபக்னம், பாபத்தை அக்னம் பண்ணும், சம்ஹாரம் பண்ணும். சுபதம், நன்மை தரும். சுகம் தரும். பிரம்மநாடி முகாந்த ஸ்தகம் கஃபார் கலத்த நாசனம். இப்போ நம்மளுடைய இந்த சாதகர்கள் முமுட்சுகளெல்லாம் தியானம் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா, இந்த சளி பிடிச்சிக்கிட்டு உயிர் எடுக்கும். சளி அவங்கள மேலேயே ஏற விடாத ஒரு சனி. ஆமாம், அது உங்களை என்ன பண்ணும், தொண்டையில் வந்து பிடிச்சிக்கும். மந்திரம் சும்மா இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் வராது. மந்திரத்தை உச்சரிக்கும் போது நல்லா பீக்குக்கு போகும்போது தான் தொண்டையில் வந்து நின்றுக்கிட்டு சவுண்டே விடாமல் பிடிச்சி வச்சுருவோம். அது மாதிரி காற்று மேலே ஏற விடாது. காற்று போகிற வழியில் அதுதான் நாடி சுற்றிலாம் சொல்லுவாங்க. பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாக போகணுங்கிறதுக்காக அது தடையாக இருக்கும். அந்த தடையெல்லாம் இந்த கும்பகமானது பிரம்ம நாடி, சுஷ்மனா நாடி வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுனுடைய கீழ்ப்பகுதி என்ன, அதில் சின்ன ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த நமக்கு அது வடிவமைச்சிருக்காங்க. ஒரு தரச்சக்கரை மாதிரி இப்படி ரவுண்டாக இருக்கும். அது இதே அந்த உயிரோடைய ஆற்றல். அந்த ஆற்றல் அந்த துளை வழியாக சகசிராரத்துக்கு உருவமத்திக்கு ஏறப்போகுது. அந்த முகத்தை நோக்கி, அந்த சுஷ்மனா நாடியினுடைய வாசலை நோக்கி இந்த பாம்பானது தலையை திருப்பும். அதனால் என்ன ஆகுன்னா, அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய சளி போக்குவரத்து எல்லாத்தையும் அது கலனம் பண்ணி நாசம் பண்ணிடும். புரியுதா? குணத்ரயம், சமுத்பூத கிரந்தி திரயம், விபேதகம். இப்போ முக்குணத்தால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள். முக்குணம்னா என்ன, சாந்த குணம் ஒரு நேரம், ரஜோகுணம் ஒரு நேரம், தமோகுணம் ஒரு நேரம் மாறி மாறி உங்களை ஆட்சி பண்ணுது. அது உங்களுக்கு தெரியுமா? நடந்து முடிஞ்ச பிற்பாடு தெரியும்னு சொல்லக்கூடாது. இது வேதாந்தத்தில் என்னென்னா நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு இப்போ தியானம் பண்ண வேண்டாம், தூக்கம் வந்துடும், இப்போ கோவப்படக்கூடாது, கோபமே இல்லாமல் போயிடுங்க. இப்போ உங்களுடைய பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் ஆற்றில் கரெக்டாக டியூன் பண்ணினீங்கன்னா இந்த கோபம் காமம் இந்த 10 குப்பைகளும் போயிடும், எரிச்சிரும். இந்த வேதம் ஞான அக்னி, அதுக்கு தான் ஞான அக்னின்னு வச்சாங்க. ஞானம் ஒண்டி தாங்க நிலையான நிரந்தரமான தீர்வு கொடுக்க முடியும். பாக்கியெல்லாம் அப்பப்போ டேப்லெட் மாதிரி போட்டுக்கிட்டு சரி பண்ணிக்க வேண்டியதுதான். இது அப்படி இல்லை, ஞானம் நிரந்தரமான தீர்வு. அதனால் இந்த குணத்திரயம், முக்குணத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனை, கிரந்தி கட்டுக்கள் எல்லாம் 3 விதமான கட்டுகள் இருக்குது. இதுதான் முதல் கட்டு அறியாமை, பிரம்மா. 2வது கட்டு கர்மா, விஷ்ணு. அடுத்தது 3வது கட்டு ஆணவம், கர்மம், மாயை, பொய்யை டார்கெட் பண்ணுறது, ருத்ரன். இந்த 3 கட்டுக்களும் தான் நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்க, நீ லிமிட்டுன்னு உனக்கு அனுபவத்தை கொடுத்துட்டுருக்க. அனுபவத்தை நம்பாத. நான் அனுபவஸ்தானா இனிமேல் யார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. எனக்கு வயசாச்சு நான் அனுபவிச்சேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அனுபூதி இருக்கா, சத்தியமானா அனுபவம் மாறும். ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு அனுபவம். உயிருக்கு வயசு கிடையாது.
அதுக்கு வயசு போட்டால் உலகத்திலே ரொம்ப வயசானது அதான். உயிருக்கு வயசே கிடையாது. அது காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டது. காலமும் இடமும் எப்போ தெரியுமில்ல, நீ தோன்றுனா தான் காலமும் இடமும். ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் எங்கே வரும்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்தால் முதல் கேள்வி எங்கே, எப்போ, இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு வரும். எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு. நீ பிறந்தியா, உடம்பு எடுத்திருக்க, இந்த உடம்பு எடுத்திருக்க, எங்கே, எந்த ஊரில், பர்த் பிளேஸ், எந்த டைம். ஜோதிடர் கேட்பாரா, கேட்க மாட்டார். டாக்டர் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்குறாங்க இந்த கேள்வி? இதுதான் உன்னை லிமிட் பண்ணுறது. இதை கடக்கணும், இந்த டைம் அண்ட் ஸ்பேஸை கடக்கிறது அதுதான் துரியாவஸ்தா, சகசிராரம், நாளே நிலை. அதனால் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த கிரந்தி உடைக்கிற விசேஷன கர்த்தவியம் பஸ்திராக்கியம் செய்ய வேண்டிய, அதனால் பஸ்திராக்கியம் சொல்லக்கூடிய இந்த கும்பகத்தை நீ செய்யணும். அதெல்லாம் விபரம் நேற்று பேசியிருக்கோம், அதோடைய கண்டினியூட்டிங்கிறதுனால நேற்று ஆடியோ கேட்டுங்க. பிராணாயாமத்தில் கும்பகத்தினுடைய சிறப்பு இது, எல்லா கும்பகத்துக்கும் இது பொருந்தும். ஸோ பஸ்திராக்கியம் கும்பகம் த்விதம் பயிற்சி தருகிறது. சரி, இப்போ சதுர்ணாப்பி பேதான கும்பகம் சமுபஸ்திதே. இப்படி சாதகன் 4 வகையான கும்பகத்தோடு பந்தத்திரயம் இதம் காரியம், 3 விதமான பந்தம் செய்து யோகியானவன் இந்த கல்மஷங்களையெல்லாம் கடக்கணும், இந்த அழுக்கு மலங்களையெல்லாம் கடக்கணும். 3 விதமான பந்தம், மூலபந்தம், புடியான பந்தம், ஜாலந்தர பந்தம். அதெல்லாம் வார்த்தையெல்லாம் வந்து பயந்து போயிடாதீங்க, அதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறதில்ல. மூலபந்தம் செய்யணும் கண்டிப்பாக. பிராணாயாமம் பண்ணும்போதே மூலபந்தம் செய்யும். மூலபந்தம்னா அதை சொல்லிடுறேன், ஏற்கனவே சொன்னதான். மூலபந்தம்னா எருவாயை இழுத்து சுருக்கி பிடிச்சி தான் பிராணனை இழுக்கணும். புரியுதா? பிராணாயாமத்துக்கு நீங்கள் ஆசனத்தில் நல்லா உக்காந்ததுக்கப்புறம் இடது முக்கால் நீங்கள் இழுக்கும்போது உள்ளே வந்து அந்த எருவாய் இருக்குல்ல, அஸ்வினி முத்திரைன்னு சொல்லுவாங்க. நம்ம குதிரையை பார்க்காதவங்க பசுமாடு பார்த்திங்கன்னா அது சாணம் போட்டதுக்கப்புறம் அதனுடைய ஆசன வாயை 2-3 முறை சுருக்கி இப்படி பண்ணிக்கும். ஏன்னா வெளியில் தள்ளுறது, அது அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வெளியில் தள்ளுது. அப்போ என்ன பண்ணும், இப்படி 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 மூடி திறக்கும், உள்ளே இழுக்கும். அது ஒரு அரிய எக்ஸசைஸ், அது கடவுளுடைய வரம் பாருங்க, அது மனிதனுக்கும் உண்டு. அதனால் அந்த ஆசன வாயை இப்படி நல்லா இழுத்து பிடிச்சி தான் மூக்கை இழுக்கணும். இடது மூக்கை இழுத்து உங்களால் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுங்க. ஆரம்பத்துலேயும் சொல்கிறது தான், மெலோடியாக இழுங்க. இழுத்து மோதிர விரல் கட்டை விரலால் லாக் பண்ணுங்கள். சில பேர் விரல் முடிக்காமலே அப்படியே நிறுத்துவாங்க. பிடிச்சே நிறுத்துங்க. வச்சு எவ்வளோ நேரம் உங்களால் மல்லு கட்டக்கூடாது, அதுக்கிட்ட சண்டை போடுறது, முரட்டை அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. மெலோடியாக உன்னால் தாங்குகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணால் இந்த ஹிருதயமானது, லங்ஸ் ஆனது நல்லா விரிவடையும், நெஞ்சு நல்லா விரிவடையும், காத்தோட்டம் நல்லா உடம்புக்கு பிராணசக்தி நிறைய நிரப்பும். அங்கேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. பிராணம் நல்லா போனால் 7 ஆதார சக்கரமும் ஒழுங்காக வேலை செய்யும். இந்த குண்டலினி எழுப்புறதே அதுக்கு தான். இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னா, மூலாதாரத்தில், சுவாதிஷ்டானத்தில், மணிப்பூரகத்தில். மூலாதாரத்தில் போகம், சுவாதிஷ்டானத்தில் சாப்பாடு, மணிப்பூரகத்தில் வேலை. மறுபடியும் ஜட்ராகினி பசிக்குத, மறுபடியும் தண்ணி குடிக்கிறது, சாப்பிட போகணும். இப்படி தான் நடக்குது. ஹிருதயமே இல்லை. அப்புறம் விசுத்தி, அநாகத்தம், புரோமதி, சகசிராமம்லாம் கிடையாது. அப்படி இருக்கும். நம்ம உயிர் போகும்போது கீழே போச்சுன்னா ஆபத்து தெரியுமில்ல. கீழே போனால் நரகம். நீங்கள் நிறைய பேர் தட்சிணாயனத்தில் தான் நிறைய பேர் போவான், உத்தராயணத்தில் போக மாட்டான். ஏன்னா எல்லாம் புண்ணியாத்மா. சரி, இருந்துட்டு போட்டோம். ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். போகம் சாப்பாடு தூக்கம், போகம் சாப்பாடு தூக்கம்னா அப்படியே போயிரு, அப்படின்னு மேலேயே வராத. அருமையான பிறவி உனக்கு ரெடியாக இருக்குது, எல்லாம் 4 காலோடு இருக்குது, வசதியாக சௌகரியமாக. அதில் ஏதாவது ஒன்று போய் பூந்துக்கோ அப்படின்னு சொல்லிடும். தேவையா இது?
பந்தனத்திரையும் காரியம். அந்த அதான் மூலபந்தம். மூலபந்தம்னா எருவாயை இழுத்து பிடிச்சி அப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி காற்றை இழுத்து டம் கட்டுறது, அப்புறம் வலது முக்கால் விடுறது, வலது பக்கம் எடுத்து, அப்போல்லாம் மூலபந்தமாக இருக்கணும். நீங்கள் ஆசனத்தில் உட்காந்தா அதுவாக பந்தமாக இருக்கும், ஒரு வாட்டி இழுத்தா போதும். அப்புறம் உட்டியான பந்தம்ங்கிறது வயிறை நல்லா எக்கிக்கிறது. மூலபந்தமும் நடக்கணும், உட்டியான பந்தமும். முதல்ல மூலபந்தம் பண்ணிவிட்டு அப்புறம் வயிற்றை நல்லா எக்கிறது. எவ்வளோ எக்க முடியுமோ நல்லா எக்கணும். உங்களாலாம் முடியாது. நீங்கள்லாம் என்னவா இருந்தால் எல்லாம் தொப்பையும் தொந்தியுமா இருந்தால் என்ன ஆகிறது? அதெல்லாம் இந்த சர்வாங்கன ஆசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது, அதெல்லாம் பண்ணால் அது வரும். இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறதுல செய்யவும் வேண்டாம். அடியானுடைய உபதேசம் இது இல்லை. இது இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அது நல்லா இருக்கிறது. ரெண்டாவது அது பேர் உட்டியானம். உட்டியானம்னா இந்த காற்று மேல் நோக்கி புஷ் பண்ணும். உடானம்னு சொல்லுவாங்க ஃப்ளைட்டெல்லாம். உடான் அதான் உட்டியானு தான் உடான் சுருக்கிட்டாங்க. சரியா? ஏர்க்ராஃப்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. வச்சா மூணாவது என்னது ஜாலந்தரம்னா அதை கண்டினியூ பண்ணி மூணாவது பந்தம் இந்த மூச்சு இழுத்த மூச்சு நெஞ்சில் இருந்து கழுத்து வரைக்கும் வரணுங்கிறதுக்காக கழுத்தை அப்படி லாக் பண்ணிக்கிறது. அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிறது. இவ்வளோ தான். புரியுதா? இது 3 நிலை ஆச்சா. நேற்று பேசினதில் கொஞ்சம் கிளாரிட்டி வரணும். ஏன்னா நல்ல அமிர்தமான விஷயங்களை நிறைய சொல்லிட்டேன் ஒரே நேரத்தில். எல்லாம் அது செரிக்க முடியுமா, செரிக்க முடியாது, டைஜஸ்ட் பண்ணினீங்களா என்னன்னு டைஜஸ்ட் ஆச்சா, புரிஞ்சிச்சா? 2வது முறை கேளுங்க. நீங்கள்லாம் இந்த ஆடியோலாம் பொக்கிஷமான ஆடியோ. அடியேன் பேசுனதுக்காக சொல்லலை, அவ்வளோ மகத்தான ஆடியோ. நல்லா கேட்க சிந்திக்க பாருங்கள். ஒரு வெட்ட வெளியில் தான் நம்ம வாழ்க்கை. வெட்ட வெளியில் தான் பரம்பொருள். வெட்ட வெளி தான் பரம்பொருள். கடைசியில் பார்த்தீங்கன்னா சிவபரம்பொருள், சிவவெளி ஒளின்னு பெரிய வட்டமாக இருக்காங்க. அதுக்குள்ளே தான் எல்லாமே நடக்குது. கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிற இடத்துக்கு வரோம். அதனால் இந்த 3 இதையும் சொல்லாத, எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லுது. பிரதம மூலபந்தஸ்து, துத்தியா உட்யானபிகி, அடுத்தது ஜாலந்தர ஸ்துருத்தியான 3வது தேஷாம் லக்ஷணம் உச்சத்தை. அதை பற்றி சொல்லிட்டேன். அதோகதி அபானம் என்ன செய்யுதுன்னா, இப்போ கீழே நீர், அதுக்கு மேலே காற்று, மூலாதாரத்தில் நீர், சுவாதிஷ்டானத்தில் காற்று, அதுக்கு மேலே அக்னி, ஹிருதயத்தில் அக்னி. இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. இந்த 3 தத்துவங்கள் முக்கியம். நிலம், நீர், காற்று. இதில் என்ன, நீரும் நிலமும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அக்னிக்கும் காற்றுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்குது. புரியுதா? நீரும் நிலமும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது எப்போவும் சேர்ந்தான் இருக்கும். காற்றோடைய சேர்க்கை தான் அக்னி. 2 காற்று, ஹைட்ரஜனும் ஹீலியம் தான் அக்னி. ஹைட்ரஜனும் இதுவும் அது கூட எது சேர்ந்தாலும் எல்லா காற்றையும் சேர்த்துக்கிட்டு இது எரியும். அப்போ காற்று எல்லாம் அதுக்கு ஃப்ரெண்டாக பற்றிக்குது. எல்லாம் இறைவனே செய்கிறான். நீங்கள் அதை பற்றிலாம் அங்கே எரியுது இங்கே பற்றிக்கிச்சு அதெல்லாம் கவலைப்படாது. எல்லாம் அவன் தான் பண்ணுறான். எல்லாம் பிளான் பண்ணி தான். எல்லாமே இறைவன் தான் செய்கிறான். இது தாங்க இறுதியான ஞானம். முதல் வாக்கியமும் இதுதான், இறுதி வாக்கியமும் இதுதான். அவனின்றி ஓரணுவும் அசையாது. அவன் தான் எல்லாம் செய்கிறான். உன்னை பாவம் பண்ண வைக்கிறவனும் அவன் தான், புண்ணியம் பண்ண வைக்கிறவனும் அவன் தான். அவனுக்கு பாவ புண்ணியம் இல்லை. அவன் செய்கிற ட்ராமாவில் நீ நடிக்கிறன்னா உனக்கு பாவ புண்ணியம் கிடையாது. நான் தான் செய்கிறேன் நீ நினச்சிக்கிற, அது உன் தலையெழுத்துன்னு அவன் என்ன பண்ணுறான் சொல்லுவான். கேட்க மாட்டீங்க நீங்கள். அவன் எங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு அவன் கொடுத்துருக்க வேலையை செய்ப்பா, கை கட்டி வாய் பொத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி உனக்கு 50 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பராமரிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குது, பல கோடி ஜென்மாவை நீ பண்ணிட்டு வந்திருக்க, பொறுப்பாக பார்த்துக்கன்னா பொறுப்பாக பார்த்துக்கணும். அதில் அவன் பிடிங்கிட்டான் அதில் எடுத்துகிட்டு போய்ட்டு எடி கடிச்சிச்சு, அது பண்ணிச்சு அதெல்லாம் அவன் வேலை. நீ கொஞ்சம் விழிப்பு நிலையோடு இரு, பக்தி சரதியோடு இரு, பொறுப்பாக இரு, அவ்வளோதான். பொறுப்பை மீறி நடக்கிறதுக்கெல்லாம் அவன்கிட்ட விட்டுடணும். மழை வந்துச்சு, வெயில் வந்துச்சு, எலி வந்துச்சு, பூரா வந்துச்சுலாம் நீ கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டினா அறியாமல். அதுதான் கர்மத்தை யோகமாக பண்ண உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு வேண்டியது சாப்பாடு, 3 இட்லி, 4 முழம், 1 மீட்டர் துண்டு,
இல்லை நீ 500 நீ 50 வேலி கூட வச்சுக்க, என்ன பண்ண போகிற? வாட்ச்மேன் வேலை தான். இப்போ நான் வந்து இது பெரிய ஜுவல்லரியோடைய ஓனர் நான் தான், என்கிட்ட 2000 கிலோ இருக்குது தங்கம், என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண முடியுமா? அடுத்த ஜென்ரேஷன் வரிசலாக வந்துக்கிட்டே இருக்கான். கரெக்டாக ஆம்பளை குழந்தைங்களா ஆண் குழந்தைங்களா பிறக்கும். ஏன் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்ல. இது கூடயே புரியல இவ்வளோ வருஷமாகி, இதெல்லாம் சிந்திச்சதே கிடையாதா? உங்களையே சிந்திச்சுட்டு இருந்தால் எப்படி சொல்லுங்கள்? உங்களையாவது சிந்திச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்னாச்சு? பிரதம மூலபந்தம், தித்திய உட்டியானம், மூணாவது ஜாலந்தரம், இதெல்லாம் சொல்லியாச்சு. அதோ கத்திமான் கீழே நிலம் நீர், அதுக்கு மேலே நீர், அதுக்கு மேலே காற்று, அதுக்கு மேலே அக்னி. அந்த இதில் தான் இருக்குது, திட்டத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுன்னா முக்கியமாக காற்று. அப்பானன் கீழே போனால் மேலே ஏறாது சித்து, அதனால் மூலபந்தம் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த அப்பானனை மேலே இருக்கிற பிராணன் மேலே ஏறுறது, அப்பானன் கீழே ஏறுது. அப்பானன் கழிவு பொருட்களை வெளியேற்றுற விஷயம். அது கழிவு பொருளை வெளியேற்ற வேண்டிய நேரத்தில் வெளியேற்றினா போதும். பாக்கி நேரத்தை லாக் பண்ணினீங்கன்னா, சாதகம் பண்ணும்போது லாக் பண்ணினா தான் அது என்ன பண்ணும், ஈஸியாக மேலே ஏறுங்கிறதுக்காக இந்த மூலபந்தம். புரியுதா? உட்டியான பந்தம்னா வயிற்று பகுதியில் உள்ள எல்லா ஜாயிண்ட்டும் என்ன பண்ணும், போய் ஒரு அலசி குப்பை குளங்கள்லாம் வெளில எடுத்து வந்துடும். கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு இது கத்திரிக்காய் லொட்டை லொஸ்காய் எல்லாத்தையும் எடுத்து வந்துடும். கழுத்து வரைக்கும் போனால் அது தொண்டை நோய், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்துடும். அதான் அதோகதி அபானம் பை ஊர்தவாங்கம், கீழே போகிற அந்த காற்றை யூட்டன் போட்டு மேலே தூக்குறது. குருத்தே பலாத் ஆக்குஞ்சனேனத்தே பாகு மூலபந்தோ ஆயுச்சதே. இப்படி மூலபந்தத்தை பற்றி சொல்கிறோம். அடுத்தது அபானே ச ஊர்தவ யாத்தே சம்பிராப்பிய வகினி மண்டலே. இப்படி அபானம் மேல் நோக்குனா சம்பிராப்பிய வகினி மண்டலே. இந்த ஆதார சக்கரங்கள்லாம் அக்னி குண்டம் மாதிரி தான். இந்த சித்தை என்ன அங்கங்கே போய் தங்கிட்டு வரும். அந்த அக்னி குண்டம் எல்லாமே என்ன பண்ணும், ஆக்டிவேட் ஆகிடும். தத்தோ அனஷிகா அக்னிஷிகா தீர்க்க வர்த்ததே. எல்லா பஞ்ச அக்னி எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அஞ்சு ஆதார சக்கரமும் வேலை செஞ்சால் என்ன ஆகும்? வாயுனா ஹதா தத்தோ யமோ வகன தத்தா யமோ வகனை அப்பானோ பிராணம் உஷ்ணம் ஸ்வரூபகம். இப்படி கீழ்காற்றானது உஷ்ணம் அடைந்து பெருகி நிற்கும். உஷ்ண காற்று என்ன பண்ணோம், பாக்டீரியா வைரஸ் எல்லாம் எரிச்சிடும். தேனாத் எந்த பிரதீப்தேன ஜுவலனோ தேகசதா. இந்த மிகுந்த சுடரோடு அது எரியறதுனால தேகசதா, தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த விகாரங்கள், மனோவிகாரங்கள், இந்த பாக்டீரியா வைரஸ்கள் எல்லாம் பஸ்மமாகிறது. புரியுதா? 44 எதில் ஆரம்பித்தோம்? 37. சரி, இப்போ இன்னைக்கு விஷயத்தில் நாம் இருக்கிற யோகத்தில் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே முருகப்பெருமான் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுலே எல்லாத்துலேயுமே நம்பர் 1 நிலையில் தான் அழைச்சிட்டு போகிறாருன்னு சொல்லியிருக்கேன். யோகத்தில் கூட நமக்கு ஞான யோகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நமக்கு ஜபயோகம், நமக்கு குரு ஜபயோகத்தை நீ கவனம் செலுத்த 3 கோடி ஜபம் பண்ணு அப்படி சொல்லலையே. ஓம் சாம் சௌம் சரவண பவாய நமக அப்படின்னு 3 கோடி பண்ணியா அப்படின்னா எல்லாமே எல்லா சித்திகளையும் பெற்றுடலாம். எல்லா கடவுளையும் தேவதைகளையும் கூப்பிட்டா வந்துடுவாங்க. அப்படி நம்மளை டெம்பரவரி விஷயத்தில் ஈடுபடுத்தலை சுவாமி. புரிஞ்சுக்கங்க, முருகப்பெருமான் ஞானத்தை நேராக ஞானத்துக்கு வான்ட்டார், வேதாந்தத்துக்கு வான்ட்டார். வேதம்னா என்னன்னு தெரியாத நமக்கு நேராக வேதாந்தத்துக்கு வாப்பா, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அங்கே உன்னை தூக்கி விட்டுறேன் அப்படின்னு தூக்கி விட்டார். இப்போ அந்த மரம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் 1000 கொடுத்துக்கிட்டே இருக்கும். முதல் விதை முளைக்கிறதுக்கு தான் 10 வருஷம். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 1000 விதையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரே மரம். அப்போ மனுஷனுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அது 1 கோடி சூரியனுடைய பிரபாவமுக்குள்ளே இருக்குன்னா அதோட ஏன் நீ தொடர்பு கொள்ள மாட்டுற? தொடர்பு கொள்றதுக்கு தான் விசாரம். பல வழிகள் இருக்குது, அதில் விசாரம் மேலானது ஆத்ம விசாரம். இதுக்கு நல்ல சத்குரை பிடிச்சிக்கணும், தான தர்மம் பண்ணணும்,
குரு சேவா பண்ணணும், உழவாரப்பணி திருப்பணியில் ஈடுபடணும், தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் அடியன் இன்னைக்கு பூர்த்தி செய்கிறேன். நாளைக்கு 45வது மந்திரம் நாளைக்கு பார்க்க. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு